ஒரு 2 நாள் பக்கம் இருக்குது. அப்படியா? ஆமா 2 நாள் பக்கம். இதுதானே சொல்றீங்க? ஆமா இதுதான். இப்போ இது இந்த ஃபுட் பிரிண்ட் சொன்னீங்க இல்லையா? ஆமா சார். இது என்ன மேலா இது மேல் சார். 13 தான் இருக்கும். அது 13ன்னா அதோட சைஸ். அதாவது நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஒரே ஸ்கொயர் வரும். ஒரே ஸ்கொயர் வந்து ஃபீமேல். அதாவது மெஷர்மெண்ட் நாங்க இதுக்கு தான் எடுப்போம். சரிங்களா? இதுக்கு எடுக்கும்போது ஒரே மாதிரி இதுக்கு 13 இதுக்கு 13 வந்தானா மேல். ஓகே சரிங்களா? இப்போ கொஞ்சம் இந்த நகர் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் நீண்டு வந்தானா இது 13னா 14 ஆயிரும். அப்போ அது ஃபீமேல். அப்போ 13னா எப்படி ஒரு 4.5 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு 4 வயசுக்குள்ள இருக்கிற டைகர். அது அதாவது ஒரு டைகர் வந்து பார்த்தோன்னா 3 வயசு ஆகும் போதே அதோட எல்லாம் தெரியும். காட்டுக்குள்ள வேட்டையாடுறது, தனியா பிரீட் பண்றது, தனியா அதாவது ஒரு எப்படி ஒரு மற்ற பெரிய டைகர் எப்படி தனியா இருக்கும் அந்த மாதிரி அதுவே பழகும் அதோட அம்மா கிட்ட பிரிஞ்சு. இப்ப யானைக்கு கூட்டமா வர மாதிரி டைகர் கூட்டமா எல்லாம் வந்து தண்ணி குடிக்காதா சார்? அதாவது டைகர் பார்த்தோன்னா நீங்க இப்போ ஒரு டைகர் வந்து ஒரு குட்டி போடுது. குட்டி போடும்போது 4 குட்டி போடுது. குட்டி அதாவது 2.5 வயசுக்குள்ள 2 வயசுக்குள்ளதான் அது இருக்கும். 2 வயசு ஆகும்போது அது தனியா அதோட அம்மா கிட்ட பிரிஞ்சிடும். ஆமா 2.5 வயசுக்கு அது பிரிக்க ஆரம்பிச்சிடும். அது அம்மா கிட்ட சண்டை போடுறது, அப்புறம் மத்த அந்த அதோட பிரதர் கிட்ட சண்டை போடுறது, அப்படி பண்ணி ரிலேட்டிவ் ஃபைட் பண்ணி தனியா மாறி பக்கம் தான் இருக்கு. ஏன்னா இப்போ புலி 2 நாள் தான் இருக்குன்னா. ஆமா சார், ஆமா சார். ஒருவேளை இந்த வட்டத்துல தான் இருக்கு. முதுமலை பொறுத்த வரைக்கும் டைகர் மூவ்மெண்ட்ஸ்ங்கிறது நல்ல ஒரு சகஜமான நல்ல மூவ்மெண்ட்ஸ் ஏரியா. ஓகே. ஆனா இப்போ வேற எதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்? மார்க் இருக்கு சார். இப்போ ஒரு டைகர் பார்த்தனா அந்த ஏரியாக்குள்ள பார்த்தோன்னா டெரிட்டரி மார்க் பண்ணும். கால் நகம் இருக்கும் இல்லைங்களா, கால் நகத்தால அதோட ஏரியா மார்க் பண்ணும். இந்த மண்ணை வந்து பறிச்சு பறிச்சு எடுத்து அதுல பார்த்தோன்னா ஸ்கேட்டும் போடும், அதாவது யூரின் பண்ணும். அது பார்த்தோன்னா நம்ம பண்ற மாதிரி இது அதோட டெரிட்டரி மார்க் பண்றதுக்காக பண்ணுது. இன்னொன்னு மரம் இருக்கு இல்லைங்களா, மரத்துல வந்து நகத்தால இது பண்ணும், கீரும். எதுக்கு? நெயில் அதை இது ஷார்ப் பண்றதுக்காக. இன்னொன்னு இதுவும் சேர்த்து அந்த பிரீடிங் பண்றதுக்காக சேர்த்து பண்ணும். சரி, அந்த மாதிரி. எங்களுக்கு எல்லா புலி தான் ஒரே மாதிரி தான் தெரியும். உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் இல்லையா, வயசு வித்தியாசம் அப்படின்றது நான் கேள்விப்பட்டேன். இப்போ ஒரு சீசன்ல புலியோட கலர் மாறிக்கிட்டே இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. மே மாசம் பார்த்தனா மழை காலத்துல பார்த்தனா சார் டைகரோட கலரே வித்தியாசமா இருக்கும். அப்படியே அந்த ஃபாரஸ்ட் ஃபுல் கிரீன் ஆயிரும். ஆனா இது வந்து ஃபுல்லா ஆரஞ்சு கலர், நல்லா அந்த கலரே டிஃபரெண்டா இருக்கும். டைகர் இப்போ எங்கேயாச்சும் முன்னாடி நினைச்சுங்களேன், அதே தனியா தெரியும். அந்த கிரீனஸ்க்கும் டைகர் இருக்கும் என்ன கலர் வித்தியாசமான எந்த மாதிரி கலர்? அந்த ஆரஞ்சு கலர் அதெல்லாம் அப்படியே நல்லா பிரைட்டா இருக்கும். அதுவே இப்போ டிசம்பர் சம்மர் சீசன் ஆகும்போது, நவம்பர் டிசம்பர் அந்த டைம் ஆகும்போது காடு வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும். அந்த காஞ்சு வரும்போது அதோட மிங்கிள் ஆகும். இதுக்கும் அந்த டைகர் ஸ்ட்ரைப்பும் பார்த்தோன்னா 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ட்ரையான அந்த புஷஸ்குள்ள உட்காந்து வச்சுங்களேன், தெரியவே தெரியாது. டைகர் எந்திரிச்சு போனாதான் தெரியும். அது இருக்கிறதே தெரியாது. இப்போ அந்த மே மாசம் பார்த்தோன்னா ஃபுல்லா ஃபாரஸ்ட் வந்து ஃபுல் கிரீனா இருக்கு.